Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது வாவ் ஹோம் மார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல லிக்விட் கிளிட்டர் நோட்புக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பண்ணுறதுக்கு கொஞ்சமாக A4 பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலர் அப்படி இல்லைனா பிளெயின் A4 ஷீட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு கிளிட்டர் ஷீட் தேவைப்படும். இது நான் கடையில் வாங்கின கிளிட்டர் ஷீட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த பின்னாடி ஸ்டிக்கரோடு இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண கிளிட்டர் ஷீட். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஸ்டிக்கர் இருக்கிற கிளிட்டர் ஷீட் தான். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிளிட்டர் நோட்புக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன தேவைப்படும்னா, ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கின ஜிப்லாக் கவர் தான். இது ரொம்ப விலை கம்மி தான், எனக்கு ரேட் மறந்து போச்சு. இந்த மாதிரி நிறைய கடையில் கிடைக்கிது, இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா க்ளூ, நெக்ஸ்ட் கிளிட்டர்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கலர் பேப்பர்ஸ் A4 பேப்பர்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளிட்டர் ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ சைஸ்க்கு இருக்கோ அந்த சைஸை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பேப்பரை, அதாவது கிளிட்டர் ஷீட்டை இந்த மாதிரி ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜிப்லாக் கவர் எடுத்து இது மேலே வச்சு ஒரு பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணி அந்த கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஒட்டுறதுக்கு விட்டுட்டு அந்த கிளிட்டர் ஷீட்டை நீங்கள் ஒரு ஷேப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் நம்ம லிக்விட் ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த ஃபெவிகம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். கிளியர் க்ளூ யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி க்ளூலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிற எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு நிறையாவும் சேர்த்துடாதீங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கிளிட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் கிளிட்டர் விருப்பமோ அது போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக கோல்டு கலர் கிளிட்டர் போட்டுக்கிறேன். நீங்கள் கிளிட்டர் மட்டும் யூஸ் பண்ணாமல் அந்த சமிக்கியெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் இதில் போடலாம். பீட்ஸ் போடலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் இந்த கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்தது, பிளாக்கு, அப்புறம் இந்த மாதிரி கோல்டு கலர் இருந்தது, அதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஷார்ப்பான திங்ஸ் எதுவும் போடாமல் இருந்திங்கன்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இது போதும், நான் இதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது அந்த கவரை நம்ம மேலே அப்படியே லாக் பண்ணிக்கலாம், நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது அந்த கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த கவரை இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். நான் ஸ்டிக்கர் இருக்கிற கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்டிக்கர் இருக்கிற கிளிட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஒரு க்ளூவோ இல்லை செல்லோ டேப்போ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதை ஒட்டுறதுக்காக அந்த பேப்பர், அந்த ஸ்டிக்கரை இந்த மாதிரி பீல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதோட சென்டரில் அப்படியே ஒட்டி விட்டுறலாம். நீங்கள் கிளிட்டர் ஷீட்டை ஃபஸ்ட் நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கவர் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி ஒட்ட முடியும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். இது ஃபுல்லாக நான் அழகாக ஒட்டிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு A4 பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த கிளிட்டருக்கு பின்னாடி, இந்த லிக்விட் பின்னாடி என்ன கலர் வேணும்னு விரும்புகிறீங்களோ அது நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் நல்லா இருக்குங்கிறனால ஒரு லைட் கலர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி நான் அந்த இதுக்கு மேலே, அந்த பேக்கெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம பேப்பர் ஒட்டினோம் இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி கூட நீங்கள் இது மேலே ஒட்டலாம். அந்த ஸ்டிக்கர் இந்த லிக்விட் நடுவில் தெரியும், அது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம உள்ளே பேப்பர்ஸ் ஒட்டிடலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், இல்லை ஸ்டாப்லர் போட்டு ஸ்டாப்லர் பண்ணுறதுனாலும் போட்டுக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இல்லை க்ளூகன் போடுறதுனாலும் நீங்கள் க்ளூகன் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக
க்ளூ மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டுட்டு உங்கள் கையால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் க்ளூ இருக்க மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அந்த கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஒட்டி விடுங்க. இப்போது இந்த பேக் சைடும் பீல் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு அதே கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம கம் போட்டு வச்சு இந்த பஞ்ச் ஆஃப் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம அப்படியே வந்து சென்டரில் அந்த கிளிட்டர் ஷீட்டோட சென்டரில் அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்து சென்டரில் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு ஜஸ்ட் அப்படியே மூடி ஜென்டலாக கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். அவ்வளோதான், நம்ம கிளிட்டர் நோட் புக் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது பேப்பர் இந்த மாதிரி ஃபோம் பேப்பர் வெளியில் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி லிக்விட் இருக்கிற நோட் புக் வந்து கடையில் கண்டிப்பாக வந்து ரேட் ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் டிசைன் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வீட்டில் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்குன்னா அது மேலே ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் என்கிட்ட ஒரு இந்த மிக்கி டேக் ஒன்று இருந்தது, அதை நான் இந்த மாதிரி க்ளூ போட்டு நான் அதில் ஒட்டிக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் பண்ணி ப்ரெசன்ட் கூட பண்ணலாம். நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட்ஸ் அப்புறமா ஹோம்மேட் திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி திங்ஸோ தான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். அதை நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது சேர்த்தி போட்டு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான லிக்விட் வச்ச ஒரு கிளிட்டர் நோட் புக் வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிப்பனை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு விரித்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே எழுதின விஷயம்லாம் அழகாக நமக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் போகிற